So we are going to discuss 1 radian is equal to how much degree. So நமக்கு என்ன தெரியும், pi radian is equal to 180 degree. இப்போ 1 ரேடியனுங்கிறது என்ன ஆகும், பை என்ன பண்ணால் ஒன்றா இருக்கும், பையால் டிவைட் பண்ணியிருப்போம். இப்போ 180 by pi டிகிரி, பையோட வேல்யூ 22/7. அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 180 by 22/7 மேலே வந்துக்கும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? ஸோ என்ன ஆன்சர்னு பாருங்கள், 57.2727 டிகிரி. ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டாக என்னென்ன வச்சுக்கலாம், 57.27 டிகிரி. ஸோ 1 ரேடியனுங்கிறது 57.27 டிகிரி. பட் இதில் பையோட எக்ஸாக்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா அதாவது அப்ராக்சிமேட்லி 3.14159265. ஸோ இது 22/7 அதுக்கு ஈக்குவலாக இல்லாமல் இன்னும் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 3.14159265. அப்போ 1 ரேடியன் is equal to என்னன்னு சொல்லலாம், 180 டிகிரி by 3.14159265. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா you will get 57.2958 டிகிரி. ஓகே, ஸோ இது வந்து டிகிரியில் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 0.01 டிகிரி வருது பாருங்கள். இந்த பைக்கு க்ளோஸான வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 ரேடியன் என்னன்னு கிடைக்குது, 57.2958 டிகிரி. ஸோ இப்போ இதை மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ண பார்ப்போம். சிக்ஸ்டி மினிட்ஸுங்கிறது 1 டிகிரி, ஆர் ஐ கேன் சே 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 60 மினிட்ஸ். இப்போ எனக்கு இங்கே என்ன இருக்குது, 0.2958. இந்த 1 என்ன பண்ணால் 0.2958 ஆகும். இதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும், 1 × 0.2958. ஸோ லெஃப்ட் சைடு என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே நம்பரால் ரைட் சைடு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 × 0.2958, 1 டிகிரி × 0.2958, 0.2958 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 60 × 0.2958. என்ன ஆன்சர் வரும்? ஸோ பார்த்தீங்கன்னா 17.748 மினிட்ஸ். சரி, அடுத்தது இன்னொன்று பாருங்கள், 1 மினிட் இஸ் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ். இங்கே நம்மளுக்கு 0.748 மினிட்ஸ் இருக்குது. அப்போ அது எத்தனை செகண்ட்? இந்த 1 என்ன பண்ணால் 0.748 ஆகும், 0.748ஆலேயே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 0.748 மினிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 மினிட்ஸ் இன்ட்டு 0.748. என்ன ஆன்சர்? ஸோ பார்த்தீங்கன்னா 44.88 minutes. ஸோ அது அப்ராக்சிமேட்லி என்னன்னு வச்சுக்கலாம், 45 seconds, சாரி நாட் மினிட்ஸ்,
செகண்ட்ஸ். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், 0.2958 டிகிரிங்கிறது 17.748 மினிட்ஸ்க்கு ஈக்குவல். இதில் 17 மினிட்ஸ் அப்படியே எடுத்துக்கலாம். மீதி 0.748 மினிட்ஸுங்கிறது எவ்வளோ செகண்ட்ஸ்? 45 செகண்ட்ஸ். அப்போ 1 ரேடியன் அப்படின்னா 57 டிகிரி 17 minutes 45 seconds approximately. ஸோ இதுதான் ரேடியனுக்கும் டிகிரிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன். ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஷார்ட்கட் மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கான்செப்ட்ஸ் தெரியாமல் ஃபிசிக்ஸ் படிச்சிங்கன்னா எல்லாம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். மனப்பாடம் பண்ணி நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. கான்செப்ட்ஸை புரிஞ்சு தான் படிக்கணும். ஸோ நிதானமாக நிறுத்தி கான்செப்ட்ஸை புரிஞ்சு படிங்க. நீங்கள் 11th ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பட் 12th போனவங்க இந்த ஸ்பீடில் போனால் கொஞ்சம் முடிக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா மினிமம் 15 months டைம் வேணும். அப்போ தான் நீங்கள் ஃபிசிக்ஸில் தரவாக முடியும். அது நம்ம சொல்கிற ஆர்டர்லேயே படிச்சுட்டு வரணும். ஸோ இப்போ 11th படிக்க ஆரம்பிக்கிறவங்க நிதானமாக நிறுத்தி படிங்க. எவ்ரி வீக்கெண்ட்லேயும் கொஸ்டின்ஸ் கொடுப்போம், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டெஸ்ட் கொஸ்டின் கொடுப்போம், அதையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த். So what is length? Length is nothing but the physical quantity distance. So length is the measure of the physical quantity distance. It is a measure of the physical quantity distance. So actually it is the distance between two ends of an object. It is the distance between two ends of an object. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டோம்னா அதுக்கு 2 எண்ட் இருக்கும். அந்த 2 எண்டுக்கு இடையில கூடிய டிஸ்டன்ஸ் தான் லென்த். Length is measured in other terms. Are the various terms used to measure length are என்னென்ன terms எல்லாம் various terms for length? Height, width or breadth, or depth. So these are other terms for length. What is height? So height, it is a vertical distance. So when there is a base, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பேஸ் இருந்துச்சுன்னா அந்த பேஸ்ல இருந்து எவ்வளோ தூரம் அப்வர்டாக இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணக்கூடியது ஹைட். ஸோ வெர்டிக்கல் மெஷர்மெண்ட். Height, symbol is H. Next, width or breadth. This is shorter dimension, shorter one-dimensional distance. So the short distance is called width or breadth. So the downward length is depth. Downward extent. So downward என்ன length அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து depth. Then the longest
one dimensional distance is called length. So length வந்து again used as the longest one dimensional distance. So one dimensional longest distance எது வருதோ அதை என்னன்னு சொல்லிக்கலாம், length. Next, macrocosm. The large objects and distances. So large distances in the world constitute macrocosm. Example, galaxy, sun, earth, moon, so etc. So in the world இருக்கக்கூடிய large sized objects, large distances, இதை காமனாக சேர்த்து என்னன்னு சொல்லலாம்னா மேக்ரோகாசம். இதுக்கு எக்ஸாம்பிள் எல்லாம் கேலக்ஸி, சன், எர்த், மூன் இதெல்லாம் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் மைக்ரோகாசம். ஸோ மைக்ரோகாசம்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் ரெஃபர்ஸ் டு டைனி பார்ட்டிகிள்ஸ், ரொம்ப சின்ன பார்ட்டிகிள்ஸ், கண்ணுக்கே தெரியாது, லைக் ஆட்டம், மாலிகூல்ஸ், அயான்ஸ், எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ் அண்ட் தேர் டிஸ்டன்சஸ். அதை சேர்த்தது தான் என்னென்னா மைக்ரோகாசம். ஸோ தி மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிள்ஸ் like atoms, molecules, ions, electrons, protons, etc. and their distances. In the world constitute microcosm. So macrocosm, microcosm அப்படின்னா இப்போ என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். We cannot directly measure both macrocosm and microcosm. So we cannot measure directly both very large and very small distances. So டைரக்டாக இந்த மேக்ரோகாசம் மைக்ரோகாசமில் வரக்கூடிய டிஸ்டன்ஸை டைரக்டாக மெஷர் பண்ண முடியாது. we have some indirect methods, later we shall see. பட் நம்ம என்ன பண்ணலாம், we can measure a range of distance directly. What is that range? 10 power minus 5 meter to 10 power 2 meter. We can measure ten power minus 5 meter to 10 power 2 meter distance directly. For example, using a meter scale we can measure 1 meter to 10 power minus 3 meter, that is millimeter, meter scale.
Using vernier caliper, we can measure up to 10 power minus 4 meter. Using screw gauge, we can measure up to 10 power minus 5 meter. But the larger distances, astronomical unit, and the shorter distances, that is atomic units, they cannot be measured directly. If you like this video, press like button and share with your friends. To watch other videos for IIT JEE and NEET, subscribe our channel. If you want to provide any useful suggestion, you can reach us through the mail ID sciencepointacademy@gmail.com or the WhatsApp number 94863 77825. Thank you.